நான் ரஜினி கதைக்கிறேன். இனியன் ஐயாவோட ட்ரீட்மெண்ட் நான் இப்போ 43 டேஸாக ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். முதல்ல ஐயா சொன்ன மாதிரி 10 டேஸ் அவர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸுக்கு ஒருக்கா சாப்பிட்டு அதுக்கப்புறம் இப்போ 36 ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். 36 ஹவர்ஸ்ண்டா 36 ஹவர்ஸுக்கு ஒரு முறை தான் சாப்பாடு. ஐயா சொன்ன மாதிரி குடலை சுத்தம் பண்ணுற சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றேன். இப்போ நான் 36 ஹவர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணினேனோ அதுக்கு முதல்ல என்னென்று நான் 36 ஹவர்ஸ்ண்டா ஒன்றரை நாள் ஆல்மோஸ்ட் 1.5 நாள் எப்படி இருக்கிறது சாப்பிடாமன்ற ஒரு ஃபீல் இருந்தது. என்னிலேயே எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தது. ஒரு 2 முறை நான் ட்ரை பண்ண பிறகு எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. பசி குறைஞ்சிருக்குது, ப்ளஸ் சாப்பிடாம இருக்கலாம்ன்றது ஒரு கான்ஃபிடென்ட்டே இந்த 36 ஹவர்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் நான் கான்ஃபிடெண்ட்டாக நம்புகிறேன். அதே மாதிரி இனியன் ஐயா எனக்கு சொன்ன மாதிரி சாப்பாடு பீட்ரூட்டு, மேங்கோ, அவல் பொரியல் இதில் ஏதாவது ஒன்று 36 ஹவர்ஸுக்கு ஒருக்கா ஒரு முறை எடுப்பேன். எனக்கு மேக்ஸிமம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது 1 டைம் மேங்கோ, திருப்பியும் 36 ஹவர்ஸுக்கு பிறகு ஒரு மேங்கோ எடுத்தேன். அதுக்கப்புறம் 36 ஹவர்ஸுக்கு பிறகு ஒருக்கா உப்பு மாவும் பீட்ரூட் பொரியலும் ஒருக்கா எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்டில் இன்றைக்கி வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன். இனி நாளைக்கு லஞ்சுக்கு அப்புறம் ஈவினிங் தான் ஏதாவது ஐயா சொன்ன மாதிரி சாப்பிடுவேன். ஆனால் சாப்பிடாமலும் இருக்கலாமெண்டா கட்டாயம் இருக்கலாம். 48 ஹவர்ஸ் கூட என்னால் இருக்க முடியுமென்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கிறேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இப்போ மூட்டு வலியும் கொஞ்சம் என்ன ஃபுல்லாக குறைஞ்ச மாதிரி தான் ஃபீல் இருக்கு. நான் டயர்டாக ஃபீல் பண்ணல. எங்கேயும் போய் வரலாம், எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை. அப்படியே பசிச்சா கூட ஒரு 2-3 பேரிச்சம்பளம் சாப்பிட்ருக்குறேன். அதை தவிர வேறு எதுவும் செய்யலை. ஆனால் நல்லா இருக்கு. உடம்பு, மனம், ஆன்மா எல்லாமே ஃப்ரீயாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் இயற்கையோடு சேர்ந்து வாழணுமென்ற ஒரு ஆசை வரும் இதில் இருக்கேக்க. இங்கே பேக்ரவுண்டில் பாருங்கள், நல்ல ஏஆர் வரும், நல்லா இருக்கும். பின்னுக்கு அந்த ஃப்ரெஷ் ஏரோட நல்லா இருக்கும். நாங்கள் பேக்யார்டில் போயிருக்கேக்க ஹாப்பியாக இருக்கும் அந்த ஃபீல். அதை விட சாப்பிடாம லேசாக உடம்புல நோயும் இல்லாமல் இருக்கேக்க அந்த ஃபீலை உணரைக்கல இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இனி என் ஐயா சொல்லி கொடுக்குறத உண்மையில் எல்லாருக்கும் பரவத்தான் வேணும். ஆனால் எல்லோரும் நம்புவினமான்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு நான் 2-3 பேருக்கு சொல்லவே அவையால் அதை நம்பவும் முடியல. அதை காது கொடுத்தும் கேட்க விருப்பப்படையில்லை. ஸோ மற்றவே மாறாட்டிக்கு என்ன நாங்கள் மாறிட்டு போயிடுவோம். எனக்கு இதை தொடர்ந்து செய்ய ஆசையாக இருக்குது. இதுக்கு இனியன் ஐயாவுக்கு எவ்வளோ கோடி நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ஆனால் யார் இனியன் ஐயாவை நம்பி இதை ஃபாலோ பண்ணுறீங்களோ கான்ஃபிடெண்ட்டாக கண்டினியூ பண்ணுங்க, கிவ் அப் பண்ணாமல். நன்றி இனியன் ஐயா.